நாம் தினமும் பயன்படுத்தும் இணையம் என்பது ஒரு பெரிய பனிப்பாறையின் நுனி மட்டுமே என்று சொன்னால் நம்புவீர்களா? நமக்கு தெரிந்த இணையத்திற்கு அப்பால் அரசாங்கங்களாலும் கண்காணிக்க முடியாத ஒரு இருண்ட உலகம் இருக்கிறது. அதுதான் டார்க் வெப். இந்த இருண்ட இணையம் அதன் தனித்துவமான கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு முறைகள் காரணமாக டிஜிட்டல் உலகில் ஒரு விவாதத்திற்குரிய தளமாக நீடித்து வருகிறது. இந்த டார்க் வெப் என்றால் என்ன? அது எப்படி செயல்படுகிறது? ஏன் அது இவ்வளவு மர்மமானதாகவும் அதே சமயம் ஆபத்தானதாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இணையத்தின் அடுக்குகளை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த சிக்கலான உலகத்தை பற்றிய தெளிவை பெறலாம். முதலில் இணையத்தின் அடுக்குகளை புரிந்து கொள்வோம். இணையம் 3 முக்கிய அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: சர்ஃபேஸ் வெப், டீப் வெப் மற்றும் டார்க் வெப். சர்ஃபேஸ் வெப் என்பது இது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இணையத்தின் வெளிப்படையான பகுதி. கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப், விக்கிபீடியா போன்ற தளங்கள் இந்த வகையைச் சேர்ந்தவை. இவை தேடுபொறிகளால் குறியிடப்பட்டு எளிதில் அணுகக்கூடியவை. மொத்த இணைய உள்ளடக்கத்தில் இது தோராயமாக 4 விழுக்காடு முதல் 5 விழுக்காடு வரை மட்டுமே இருக்கும் என்று ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன. இந்த அடுக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் தகவல்களை பகிரவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டீப் வெப் என்பது சர்ஃபேஸ் வெப்பிற்கு அப்பால் டீப் வெப் எனப்படும் ஆழமான இணையம் உள்ளது. இது தேடுபொறிகளால் குறியிடப்படாத மற்றும் கடவுச்சொல் பாதுகாக்கப்பட்ட அல்லது டைனமிக் உள்ளடக்கத்தை கொண்ட தளங்களை குறிக்கிறது. வங்கி கணக்குகள், கிளவுட் சேமிப்பகங்கள், மருத்துவ பதிவுகள், தனிப்பட்ட மின்னஞ்சல்கள், ஆன்லைன் தரவுத்தளங்கள், சந்தா அடிப்படையிலான சேவைகள், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் போன்ற தளங்களின் உள்ளடக்க நூலகங்கள் போன்றவை டீப் வெப்பின் ஒரு பகுதியாகும். இது சட்டப்பூர்வமானது மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமானது. டீப் வெப் மொத்த இணைய உள்ளடக்கத்தில் சுமார் 90 விழுக்காடு முதல் 95 விழுக்காடு வரை இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது அதன் அளவிலும் செயல்பாட்டிலும் சர்ஃபேஸ் வெப்பை விட பல மடங்கு பெரியது. டார்க் வெப் என்பது டீப் வெப்பின் ஒரு சிறிய ஆனால் மிகவும் மறைக்கப்பட்ட பகுதிதான் டார்க் வெப். இது சிறப்பு மென்பொருள்கள், உள்ளமைவுகள் அல்லது அங்கீகாரங்கள் இல்லாமல் அணுக முடியாத ஒரு பிணையமாகும். டார்க் வெப் என்பது வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு அனாமதேயத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தளங்களின் தொகுப்பாகும். இது மொத்த இணைய உள்ளடக்கத்தில் 0.01 விழுக்காடு முதல் 0.1 விழுக்காடு வரை மட்டுமே இருக்கும் என்று சில ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன. சரி, டார்க் வெப் எப்படி செயல்படுகிறது? டார்க் வெப்பை அணுக சாதாரண உலாவிகள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் போதாது. டோர் உலாவி எனப்படும் ஒரு சிறப்பு மென்பொருள் இதற்கு தேவை. டோர் என்பது தி ஆனியன் ரவுட்டர் என்பதன் சுருக்கமாகும். ஆனியன் என்றால் வெங்காயம். வெங்காயத்தைப் போலவே பல அடுக்குகளை கொண்டது இந்த அமைப்பின் செயல்பாடு. 1980களில் டேவிட் சௌம் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் மிக்ஸ் நெட்வொர்க்ஸ் என்ற கருத்தை முன்வைத்து அனாமதேய தகவல் தொடர்புக்கான அடித்தளத்தை அமைத்தனர். பிறகு அமெரிக்க கடற்படை ஆராய்ச்சி ஆய்வகம் ஆனியன் ரூட்டிங் தொழில்நுட்பத்தை உருவாக்கத் தொடங்கியது. இதன் முதன்மை நோக்கம் அமெரிக்க உளவுத்துறை தகவல் தொடர்புகளை பாதுகாப்பதாகும். 2002 ஆனியன் ரூட்டிங் தொழில்நுட்பம் திறந்த மூல மென்பொருளாக வெளியிடப்பட்டது. இது டோர் திட்டத்தின் தொடக்கமாக அமைந்தது. ரோஜர் டிங்லடைன் மற்றும் நிக் மேத்யூசன் ஆகியோர் இந்த வெளியீட்டில் முக்கிய பங்காற்றினர். 2006 டோர் திட்டத்தை ஆதரிக்க த டோர் ப்ராஜெக்ட் என்ற ஒரு இலாப நோக்கற்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இது அதன் வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு நிதி திரட்டவும் பயனர்களுக்கு ஆதரவளிக்கவும் உதவியது. நீங்கள் இருண்ட இணையத்தில் ஒரு தளத்தை அணுகும்போது உங்கள் கோரிக்கை நேரடியாக அந்த தளத்திற்கு செல்லாது. அதற்கு பதிலாக உலகம் முழுவதும் உள்ள பல தன்னார்வ சர்வர்கள் வழியாக பல அடுக்குகளில் குறியாக்கம் செய்யப்பட்டு அனுப்பப்படும். இந்த செயல்முறை 3 முக்கிய ரிலேக்கள் மூலம் நடைபெறுகிறது. என்ட்ரி ரிலே இது உங்கள் கணினியிலிருந்து முதல் இணைப்பை ஏற்றுக்கொண்டு தரவை குறியாக்கம் செய்து அடுத்த ரிலேக்கு அனுப்புகிறது. மிடில் ரிலே இது தரவை மேலும் குறியாக்கம் செய்து அதன் மூலம் உங்கள் இணைப்பின் மூலத்தை மறைக்கிறது. எக்ஸிட் ரிலே இது இறுதி குறியாக்க அடுக்கை நீக்கி கோரிக்கையை இலக்கு சேவையகத்திற்கு டார்க் வெப் தளத்திற்கு அனுப்புகிறது. ஒவ்வொரு ரிலேவும் ஒரு அடுக்கை நீக்கி அடுத்த ரிலேக்கு அனுப்பும். இதனால் உங்கள் உண்மையான ஐபி முகவரி மறைக்கப்பட்டு நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதை கண்டறிவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும். இந்த வெங்காய ரூட்டிங் முறைதான் டார்க் வெப்பின் அனாமதேயத்தன்மையின் முதுகெலும்பாகும். டோர் நெட்வொர்க்கில் தினமும் சுமார் 2 மில்லியன் பயனர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் ஆயிரக்கணக்கான ரிலேக்கள் செயல்படுகின்றன என்றும் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இருண்ட இணையம் அதன் அனாமதேய தன்மை காரணமாக பல நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதே அனாமதேய தன்மைதான் இந்த இணையத்தை குற்றவாளிகளின் புகலிடமாகவும் மாற்றியுள்ளது. எகிப்தில் நடந்த அரபு வசந்தம் போன்ற நிகழ்வுகளின் போது அரசாங்கத்தின் கண்காணிப்பை தவிர்த்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் போராட்டங்களை ஒருங்கிணைக்கவும் டார்க் வெப் பயன்படுத்தப்பட்டது. சர்வாதிகார ஆட்சிகளில் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் தங்கள் ஆதாரங்களின் அடையாளத்தை பாதுகாக்கவும் முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக பரிமாறிக்கொள்ளவும் டோர் நெட்வொர்க்கை பயன்படுத்துகின்றனர். விக்கிலீக்ஸ் போன்ற தளங்கள் தகவல் கசிவு செய்பவர்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ரகசிய ஆவணங்களை வெளியிட டார்க் வெப் மூலம் பாதுகாப்பான வழிகளை வழங்குகின்றன.
அரசாங்கங்கள், இணைய சேவை வழங்குனர்கள் அல்லது விளம்பர நிறுவனங்களால் கண்காணிக்கப்படுவதை தவிர்க்க விரும்பும் தனிநபர்கள் தங்கள் இணைய நடவடிக்கைகளை அனாமதேயமாக வைத்திருக்க டார்க் வெப்பை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர். சில ஆராய்ச்சியாளர்கள் இணைய தணிக்கை, இணைய பாதுகாப்பு மற்றும் அனாமதேய நெட்வொர்க்குகள் பற்றிய ஆய்வுகளை நடத்த டார்க் வெப்பை ஒரு ஆய்வகமாக பயன்படுத்துகின்றனர். டார்க் வெப் சில்க் ரோடு போன்ற சட்டவிரோத சந்தைகளுக்கு பிரபலமானது. இந்த சந்தைகளில் போதைப்பொருள், சட்டவிரோத ஆயுதங்கள், திருடப்பட்ட கிரெடிட் கார்டு தகவல்கள், கள்ளப்பணம் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கப்படுகின்றன. 2011 முதல் 2013 வரை செயல்பட்ட சில்க் ரோடு சுமார் $1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை எளிதாக்கியது. சமீபத்திய ஆண்டுகளில் திருடப்பட்ட தனிப்பட்ட அடையாளம் காணக்கூடிய தகவல்கள், மருத்துவ பதிவுகள், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் கடவுச்சொற்கள் டார்க் வெப்பில் விற்கப்படுகின்றன. சைபர் தாக்குதல்களுக்கான ஹேக்கிங் கருவிகள், மால்வேர், ரான்சம்வேர் அஸ் அ சர்வீஸ் ராஸ் மற்றும் ஃபோர்ட்நெட்கள், பாட்டிநெட்ஸ் போன்ற சேவைகளும் இங்கு கிடைக்கின்றன. ஒரு திருடப்பட்ட கிரெடிட் கார்டு எண் டார்க் வெப்பில் $5 முதல் $20 வரை விற்கப்படலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. டார்க் வெப்பின் மிகவும் வருந்தத்தக்க மற்றும் வெறுக்கத்தக்க பயன்பாடுகளில் ஒன்று குழந்தை ஆபாச படங்களின் விநியோகம் மற்றும் குழந்தை சுரண்டல் தொடர்பான நெட்வொர்க்குகளின் செயல்பாடு ஆகும். சில தீவிரவாத குழுக்கள் தங்கள் தகவல் தொடர்புகளை மறைக்கவும், ஆட்சேர்ப்பு செய்யவும், பிரச்சாரங்களை மேற்கொள்ளவும் டார்க் வெப்பை ஒரு தளமாக பயன்படுத்துகின்றன. பிட்காயின் போன்ற கிரிப்டோகரன்சிகள் டார்க் வெப்பில் பணப்பரிமாற்றத்திற்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. மோனெரோ மற்றும் ஜெட்கேஷ் போன்ற அதிக அனாமதேய கிரிப்டோகரன்சிகளும் குற்றவாளிகளால் விரும்பப்படுகின்றன. இந்த பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது மிகவும் கடினம். இது சட்ட அமலாக்க முகமைகளுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இந்த டார்க் வெப் என்பது சைபர் உலகில் ஒரு தொடர்ச்சியான சவாலாகவே இருந்து வருகிறது. உலகம் முழுவதும் உள்ள சட்ட அமலாக்க முகமைகள் இந்த இருண்ட இணையத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும், குற்றவாளிகளை கண்டறியவும் தொடர்ந்து போராடி வருகின்றன. டோர் நெட்வொர்க்கின் பல அடுக்கு குறியாக்கம் மற்றும் உலகளாவிய ரிலே நெட்வொர்க் காரணமாக பயனர்களின் இருப்பிடத்தை கண்டறிவது மிகவும் கடினம். டார்க் வெப் குற்றங்கள் பெரும்பாலும் சர்வதேச எல்லைகளை தாண்டி நடைபெறுகின்றன. இது வெவ்வேறு நாடுகளின் சட்ட அமலாக்க முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இருப்பினும் சட்ட அமலாக்க முகமைகள் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளன. உதாரணமாக 2013ஆம் ஆண்டு சில்க் ரோடு சந்தையை மூடியது மற்றும் அதன் நிறுவனர் ராஸ் உல்பிரிட்ஜை கைது செய்தது ஒரு பெரிய வெற்றியாகும். அதைத் தொடர்ந்து 2017இல் ஆல்பாபே மற்றும் ஹான்சா போன்ற பெரிய டார்க் வெப் சந்தைகளும் மூடப்பட்டன. இந்த நடவடிக்கைகளில் FBI, யூரோபோல் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் இணைந்து செயல்பட்டன. தனிநபர் சுதந்திரம், தகவல் பாதுகாப்பு போன்ற அம்சங்களுக்காக இந்த இணையம் அவசியம் என்றும் சிலர் வாதிடுகின்றனர். அதே சமயம் சமூக பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதன் அவசியத்தையும் பலர் வலியுறுத்துகின்றனர். இந்த இரண்டு கொள்கைகளுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குவது ஒரு தொடர்ச்சியான சவாலாக உள்ளது. தொழில்நுட்பம் வளர வளர டார்க் வெப்பின் அம்சங்களும் அதை அணுகும் முறைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. புதிய அனாமதேய நெட்வொர்க்குகள், உதாரணமாக I2P, ஃப்ரீநெட், கிரிப்டோகிராஃபிக் மேம்பாடுகள் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்கள் டார்க் வெப்பின் செயல்பாட்டில் மேலும் சிக்கலான வடிவங்களை எடுக்கலாம் அல்லது புதிய கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாகலாம். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு கருவிகள் எதிர்காலத்தில் டார்க் வெப் செயல்பாடுகளை கண்டறிவதில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கலாம். நாம் வாழும் இந்த டிஜிட்டல் உலகில் வெளிச்சமான பக்கத்திற்கு இணையாக ஒரு இருண்ட பக்கமும் இருக்கிறது என்பதை டார்க் வெப் நமக்கு உணர்த்துகிறது. அனாமதேயத்தின் சக்தி ஒருபுறம் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் அளித்தாலும் மறுபுறம் அது சமூகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் மாறக்கூடும். இந்த இருண்ட இணையத்தின் இருப்பு தொழில்நுட்பத்தின் இரட்டை முகத்தையும் நாம் அனைவரும் டிஜிட்டல் உலகில் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அழுத்தமாக பதிவு செய்கிறது. டிஜிட்டல் உலகில் நாம் பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் செயல்பட இந்த மறைக்கப்பட்ட அடுக்குகளை பற்றிய புரிதல் அத்தியாவசியமானது.